ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெய்லர் ரிவ்யூஸ். பட் ஆக்சுவலி இது நம்ம கண்டென்ட்லேயே கிடையாது. பட் இருந்தாலும் தளபதியோட லாஸ்ட் மூவி, ஸோ அதை வந்து உங்கள் கூட லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் அதுதான் அந்த கண்டென்ட் தான். ஸோ அதனால இன்னைக்கு நீங்களும் பாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ. ஓகேவா? ரியாக்ஷன் நம்ம நீஷ்ல கிடையாது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இதை ஸ்கிப் பண்ற அளவுல ஒரு மூவி கிடையாது. லாஸ்ட் மூவி அண்ட் ஹைப்பா இருக்கு, இப்பவே ஹைப்பா இருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டா டவுட் தான். ஏன்னா அவரே இதுக்கப்புறம் படம் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் போற நியூ ஜர்னிக்கு எங்களோட வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணணும். ஸோ அவர் நிறைய மூவிஸ்க்கு திரும்பி வரணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் சோலி சர்வீஸ் ஓரியன்டட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயம். அவர் அதுக்குள்ளதான் போறாரு. இப்போ அவரோட கடைசி மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆர் இந்தியன் கிங் மேக்கர். ஸோ அதோடைய ட்ரெய்லர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. Let's start the trailer. பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த சிக்னேச்சர் இது ரெக்கார்டு வைக்கிற டைலாக்ஸ்லாம் அதே மாதிரி பாத்தியா, தளபதி வெற்றி கொண்டான், வெற்றி கொண்டான். ஓகே, வெற்றினா அதுதான் ஐகானிக் தெரியுதா என்னன்ட்டு? ரெண்டு பக்கம் யானை, தளபதியோட நிழல் பின்னாடி. ஆக்சுவலா அதான் தளபதியோட நேமே இதுல வந்து தளபதி வெற்றி கொண்டான். இதுல கரெக்டா நடுவுல இருக்கிறது பாருங்க, வெற்றி வாகை பூ, ரெண்டு சைடு யானை. சொல்லாம சொல்லியிருக்காங்க. இப்போ இது ட்ரெண்ட் ஆகும். என்னது ஸ்லைஸ் போட்டுருவாப்ல. சாதாரண தான் பேபி, அதை செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளரும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா எழுத்து கொடுங்க. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play a game. அந்த ரெட் கலர்ல போச்சு, அது துப்பாக்கியா லேசரா? அது துப்பாக்கி மாதிரி தான் இருந்துச்சு. இன்னில இருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும். என்ன பிளான்? ஓஎம் அழிவு. விஜயோட பைக்குக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா ட்ரோன்ஸா? எக்கச்சக்க ட்ரோன்ஸ் போச்சுல. ஏதோ டெக் மாதிரியும் ஒரு ஷேட் வருது. தமிழக ஆளுநர் பின்னாடி பாத்தீங்களா? லைக் நிறைய பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கு. நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. இதுல ஏதோ கிராமம், அப்புறம் வந்து சிட்டி அண்ட் ஆர்மி, அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கூஸ்பம்ஸ் தியேட்டர்ல பட்டம் பார்த்தோம். கண்டினியூவா பாப்போம் எப்படி இருக்குன்னு. மொத்த ஐயோக்கியனுமே உண்டா நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும்.
காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. பக்காவா பண்ணிருக்காங்க. சூப்பர் சம்பவம். இல்ல பின்னாடி பிரகாஷ் ராஜா இருக்காரு. ஸோ மொத்த பொலிட்டிஷியன்ஸும் பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. பிசினஸ் மேன்ஸும் இருக்காங்க. விஜய் சார் இருக்கானா பேஸ் வாய்ஸ் பயங்கரம் இல்ல? அது இல்ல, அது அஜித் சாருக்கும் வந்து பேஸ் வாய்ஸ் செம்மையா இருக்கும். ஆனா தளபதிக்கு வந்து அண்ணன் தளபதிக்கு என்ன அதுல ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ்னா அவரோட வாய்ஸ் சேம் டைம் சார்மிங்காவும் இருக்கும், அதே டைம் வந்து பேஸாவும் இருக்கும். எப்போ கையெழுத்து போட போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ கியூட்டா இருந்தது பத்தியா, அது மாதிரிதான் இருக்கும். என்ன ஏன் இருக்கிறாங்க உள்ள? ரோபோட்ல எதுக்கு வருது? தேவையில்லாத வர மாதிரி இருக்கே கடவுளே, நடக்க கூடாது. அது அது எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாம அந்த மாதிரி தோணல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, பீஸ்ட்ல தான் இந்த ஜெட்டுலாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் மெயினாக தமிழில் நார்த்தில் வந்து ஷாருக் கான் படம் நிறைய படத்தில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. தமிழில் ஜெட்லாம் வச்சு பயங்கரமாக அந்த இதெல்லாம் காமிச்சது அதில் தான். பட் அதோட எக்ஸிகியூஷன் இல்லை. நீ இப்போ ரோபோ வந்துச்சா, இப்போ இதை வச்சு எல்லாரும் திருப்பி பாருங்களேன், கொஞ்சம் இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இப்போ என்னன்னா இது மெயின் டாபிக் என்னன்னா, ரோபோட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் இது வந்து டிஃபால்ட்டாக ஹிட் மூவி, பிளாக் பஸ்டர், டிஃபால்ட்டாகவே பிளாக், எப்படி இருந்தாலும் பிளாக். ஏன்னா தளபதியோட கடைசி மூவி எப்படி இருந்தாலும் பிளாக் பஸ்டர் மூவி. அந்த பிளாக் பஸ்டரில் நம்ம என்ன கண்டென்ட்டை இன்ஃபியூஸ் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட்டை வந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் எல்லாரும் எடுப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி எந்திரன்லாம் வந்திருக்கு, ரோபோட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்திரனில் வந்திருக்கு. இப்போது எந்திரனில் வந்த ரோபோட் கான்செப்ட், அதுக்கப்புறம் நிறைய படத்தில் இந்த ட்ரோன் கான்செப்ட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை மூவியில் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க? சிவகார்த்திகேயன் மூவி 1-2 மூவி, பட் அது வந்து ரொம்ப ஹிட் ஆகல. எந்திரன் தான் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அடாப்டேஷன் ஆகல. ரோபோவே வந்து மூவி எடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. இல்ல இப்போ மூவோ பாட்லாம் அப்படிதானே ஆகுது. அது ரோபோட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நம்ம அதுல தானே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ட்ரெய்லர்னு பார்த்தோம் சம்பவம் இருக்கு. சம்பவம் ஐ அம் கம்மிங், ஐ அம் வெயிட்டிங், ஐ அம் வெயிட்டிங். சரி ஓகே, தளபதி கம்மிங், we are waiting. எப்படி இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மூவிக்கு அப்படியே எப்படி சொல்றது, வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கோம் நம்ம. சரி நம்ம எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். பட் ஆனால் இது நம்மளுடைய நீஷ்லேயே கிடையாது. பட் இருந்தாலும் இதை விட முடியல. தளபதியோட கடைசி மூவி வேற, அவரே வேற அந்த எல்லாரும் வேற பயங்கர ஹைப் கொடுக்குறாங்க, ஹைப்பே தாங்க முடியல. ஸோ இது எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட்டிங்லேயே வெறியாகுதுன்ற மாதிரி இருக்கு. நீங்களும் வந்து இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட் வீடியோ வந்து நீங்க ஃபுட் ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலயுமே நீங்க போய் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம், எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அதான் இருக்கும். பாய், தேங்க்யூ.